இந்த ஹோமோட பேர் என்னது? அது ஓம் பேரெல்லாம் நான் கவனிக்கல மேடம். அதெல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? இல்ல. இன்னொரு விஷயம் அடாப்ஷன் ஒரு நாள்ல எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க ஒரு நாள்ல வாங்கல. அது மோர் தென் a வீக் நாங்க போயிட்டு வந்தோம். மோர் தென் a வீக் முடியாது. இல்ல நீ அப்ப ஏன் அன்னைக்கு 1000 லைட்ல பிறந்த 5 பொண்ணு அப்படியே சொன்ன? அது அங்கேயே சொல்லிருக்கலாமே பாவி. நான் என்ன அப்பா சொல்றேன்? சொன்னாரா? ஏன் எல்லாம் ஏன் பயந்தீங்க? பயந்துன்னு இல்லம்மா. சொல்லு. உன் மனசுல எந்த விதமான நீங்க கஷ்டம் இப்ப நீங்க சொல்றதுதான் அவளுக்கு குழப்பமா இருக்கு. அன்னைக்கே அவள்கிட்ட அப்படி சொன்னீங்க 1000 லைட்ஸ்ல பிறந்தேன்னு. நாங்க நிறைய குழந்தைங்க இருந்ததுன்னு ஒண்ணு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே பசங்க. அப்பா சொன்னாரா? இந்த பொண்ணுக்கு எப்படின்னா ஒண்ணு குழப்பம்னா அந்த குழப்பம் அந்த பண்ணி குழப்பத்தை சரி பண்ணி விட்டுருங்களேன். நீங்க மேல மேல மாத்தி சொன்னீங்கன்னா அவளை இன்னும் குழம்பி தானே போவா. நீங்க சொன்னதை நான் நம்பினேன். ஆனா அவங்க வேற விதமா சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்றது இன்னும் வேற விதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க இன்னொன்னு சொல்லிருக்கீங்க அந்த பொண்ணுட்ட. நான் சொல்றது கேளுங்க மேடம். ஐயா இத பாருங்க, எந்த வகையிலயும் அவ உங்க பொண்ணு இல்லாம ஆக போறது இல்ல மேடம் சொல்றேன். ஆனா நீங்க உண்மையை சொல்லிதாங்க ஆகணும். அந்த ஸ்டேஜ் வந்தாச்சு. சாரி. நானும் உண்மையதான் மேடம் சொல்றேன். அப்புறம் ஏன் அவள்கிட்ட 1000 லைட்ஸ்ல இவ்வளவு இப்ப நீங்க சொல்றீங்க எந்த ஹோம் நான் கவனிக்கல சொல்றீங்க. அப்படி ஒரு குழந்தை இப்ப தத்து எடுக்க முடியுமா? ஹோம்னா நான் ஹோமுக்கு கூட்டின்னு போறேன் மேடம். நான் அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு பயம் கிடையாது. ஐ எம் நாட் அ ஃபியர். ஏன்னா பிகாஸ் நான் லீகலா அடாப்ட் பண்ணிருக்கேன். லீகலா அடாப்ட் பண்ண அதுக்கான பேப்பர் உங்க கையில இருக்கு. பேப்பர் என்னுடைய ஒய்ஃப் அவ்வளோ எஜுகேட்டட் கிடையாது. நான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருந்தேன், லெட்டரை வாங்குமா நீ. இவர் ஊர்ல இருக்க மாட்டாரு மேடம். ஊருக்கு போறதுனால நிறைய எதுக்கு 1000 லைட்ஸ்ல இருந்து எடுத்தேன்னு போய் சொன்னீங்க? ஒரு நம்ம குழந்தை தொல்லை பண்றாளன்றதுனால நான் அப்படி சொன்னேன். இன்னைக்கு சொன்னது அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. அம்மா அந்த 1000 லைட் ஹாஸ்பிட்டல் அபார்ஷன் ஆயிருந்தது. அப்ப பக்கத்து அவங்களுக்கு அடிக்கடி அபார்ஷன் ஆனதுனால பக்கத்து வார்டுல அவங்களுக்கு ஏற்கனவே பொண்ணு குழந்தை 4 குழந்தை 5 குழந்தை இருந்ததுனால திருப்பி பொண்ணா நான் அதை சும்மா சொன்னேன். பட் ஆக்சுவலா நாங்க லீகல் பிரகாரம் தான் பொய்ய சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு குழந்தை எடுத்திருந்தீங்கன்னா அது இல்லீகல். அத மறைக்கிறதுக்கு ஹோம்ல இருந்து எடுத்தேன்னு பொய்ய சொல்லியிருக்கலாம். லீகலா ஹோம்ல போய் எடுத்த குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல போய் எடுத்தேன் இல்லீகலா எடுத்தேன்னு ஏன் பொய்ய சொல்லணும்? பொய்ய சொல்றதுக்கு ஒரு அவசியம் இருக்கணும்ல. நீங்க சொல்றது ஏத்துக்கவே முடியல ஐயா. இன்னும் நீங்க குழப்பறீங்க, இன்னும் ஜாஸ்தி குழப்பறீங்க அவளை. இங்க நீங்க சும்மா ஏதோ மேலோட்டமா பேசிட்டு நீங்க வெளியே போறதுல அர்த்தமே கிடையாது. அது எங்க வேலை கிடையாது. இப்ப நீங்க இங்க இருந்து வெளியே போனீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாம ஃப்ரீயா போகணும். நான் என்ன சொல்றேன் மேடம், அவங்க சொல்லி உண்மையா சொல்லிட்டா நான் உன் பொண்ணு தான். நான் என்ன சொல்றேன், இருக்கிற உண்மையை சொல்லியாச்சுமா. மேல மேல என்ன நீ குழப்பம் பண்ணக்கூடாது, புரியுதா? அம்ஜகரையில அந்த புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் போன் நம்பர் இருக்கே, போன் பண்ணி கேட்டுடலாம்.
ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.